ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நற்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மண்ணுக்குள்ளே கிடப்பான் மங்களகரமானவன், அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதிலை நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே நம்ம மண் பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ணி பழகியாச்சு. சில்வரில் என்னென்ன மாடல் இருக்கோ அது எல்லாமே இப்போ மண்சட்டிலையும் வந்துருச்சு. வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மண்சட்டியோட ஃபினிஷிங் வந்து ஸ்டேட்டு வந்து வேறு மாதிரி இருக்குது. ஒடிசா, குஜராத் அங்கேருந்து வர மண் பாத்திரம்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா வலுவழுப்பாக இருக்கும் ஃபினிஷிங்கே. தொட்டாலே கையில் தொட்டோம்னாலே நல்லா அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி வடச்சட்டிலாம் எவ்வளோ ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. இதே நம்ம ஊரில் பண்ணுற மண் பாத்திரம்லாம் பார்த்தா இந்த மாதிரி கொஞ்சம் தரத்தரன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னு கடைக்காரங்களை கேட்டதுக்கு மண்ணுக்கு மண் வித்தியாசம் வருது அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் கிடையாது, எல்லா மண் பாத்திரங்களும் ஒரே மாதிரி தான். இது சாம்பிராணி புகை போடுறதுக்கு. பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஷேப் அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்போ பாருங்கள் என்னென்ன பாத்திரம்லாம் இருக்குது மண்ணில் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் குட்டி குட்டி டம்ளர்லாம் இருக்குது. டம்ளரே வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த டம்ளரோட ரேட்டில் வந்து 10 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி ரேட்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பாருங்கள் மண்ணில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. மூடியும் கொடுத்துருக்காங்க. என்னோடய ரேட் வந்து உங்களுக்கு 150. அதே மாதிரி இந்த ஜக்கோட ரேட்டு வந்து 150 ருபீஸ் தான். பாருங்கள் குட்டி அடுப்பு, அது மேலே பானையும் நல்லா அழகழகாக குட்டி குட்டி பானையாக இருக்குது. மண் பாத்திரங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது வந்து தீபம் பற்றி வைக்கிறதுக்கு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். பாருங்கள் உள்ளே ஒரு தீபம் வச்சுருக்காங்க. இந்த பெரிய டம்ளரோட ரேட் வந்து 30 ருபீஸு, சின்னது வந்து 15. ஃப்ளவர் டெக்கரேஷன் பவுல் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி டெக்கரேஷன் பவுல் பாருங்கள் வேறு டிசைன்லேயும் இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இதுலேயும் நல்லா பெயிண்ட் பண்ணி வச்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது சாம்பிராணி போட்டு வைக்கிறதுக்கு. இதுலேயே 2-3 மாடல் இருக்குது. பாருங்கள் இதில் உள்ள தீபம் வச்சுக்கலாம், நம்ம சாம்பிராணியும் போட்டு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே அட்டாச் பண்ணியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த விளக்கு. இந்த விளக்கு பாருங்கள் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நடுவில் திரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸை வச்சிடலாம். இந்த விளக்கில் தீபம் ஏற்றணும்னா ரொம்ப நேரம் எரியும். இது வந்து மாடத்து விளக்கு. குத்து விளக்குலேயே 2 மாடல் இருக்குது. வடச்சட்டியும் நிறையா மாடல் வச்சுருக்காங்க. இது கல் சட்டி. இது நிறைய பேர்த்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த சட்டி வாங்கினோம்னா கீரையெல்லாம் கடையிறப்ப நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த சட்டியோட ரேட்டு வந்து 100 ரூபா. சொப்பு ஜாமான் நிறையா வச்சுருக்காங்க. சின்ன அடுப்பு, சின்ன சட்டி, சின்ன வடை சட்டி அந்த மாதிரி நிறையா இருக்குது. சில்வரில் இருக்கிற மாதிரியே சைஸ் வரியாக மூடி போட்டு நிறையா கிண்ணம்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டீ கப்ஸ்லாம் வந்து நிறையா மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு டீ கப்போட ரேட் வந்து 30 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மண் பாத்திரங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விடுகதைக்கான பதில் ஜல். மண்ணுக்குள்ளே கிடப்பான் மங்களகரமானவன், அவன் யார்? அதற்கான பதில் தான் மஞ்சள். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.